வாக்கு கொடுக்கிறார், நீங்க சம்பாதிக்கிற பணத்தை இனி ஆண்டவர் அந்நியனுக்கு கொடாம உன் கைகளின் பிரயாசத்தை நீங்களும் உங்க குடும்பமும் சாப்பிடுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது சின்ன ஆசீர்வாதம் அல்ல. நம்ம உலகத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, மேலான ஆசீர்வாதம்னு ஒண்ணு சொன்னா நான் நம்புறேன். இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வரைக்கும் 5 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது அந்நியனுடைய கையிலே போகாமல் நம்ம கையில நம்ம சமைச்சு நம்ம பிள்ளைகளோட சாப்பிடுவோமே. ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஒத்த ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை. கிதியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விவசாயம் பண்ணுகிற அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அந்நியர்கள் சாப்பிட்டார்கள்.